இன்னைக்கு நம்ம 2018 ரிலீஸ் ஆன ஃபிளாட் நம்பர் 609 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பெங்காலி பேய் படத்தை பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கான்செப்ட். இந்த படத்துல நம்ம ஹீரோவும் சேர்ந்துட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனுக்கு நடக்கிற பயங்கர அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம ஹீரோனுடைய கண்ணுக்கு மட்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனுடைய உருவம் தெரியுது. அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோன் கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்றான். அந்த பேய் நம்ம ஹீரோன் கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணு, அது என்ன சொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. இவங்க குடி போறதுக்கு வீடு தேடிட்டு இருக்காங்க, ஊர் முழுக்க தேடி பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரை மீட் பண்றாங்க. சார் என்கிட்ட ஒரு பயங்கரமான வீடு இருக்கு, வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறப்ப அது ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 609 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட் இருக்கு. நீங்க பாருங்க கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கிறப்ப இவங்களும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு வியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வீட்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூமை மட்டும் ஓபன் பண்ண முடியல. இந்த ரூம் மட்டும் ஏன் ஓபன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வீட்டில் ஏற்கனவே குடியிருந்தவங்க இந்த ரூமை வந்துட்டு ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிருக்காங்க. போறப்ப கீ எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போல, நான் சீக்கிரமா வாங்கி கொடுக்குறேன், ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டாங்க. இந்த வீடு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்புறப்ப ஒரு ஃபோன் கால் வந்து பயங்கரமா டென்ஷனா பேசி முடிச்சுட்டு நான் சீக்கிரமா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றப்ப எதுக்குங்க நீங்க தனியா பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணிட்டு என் அக்கௌண்ட் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போனது அப்புறமா நம்ம ஹீரோன் இந்த வீட்டுல போட்டோஸ்லாம் மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கிறாங்க. ஆணி ஆட்டோமேட்டிக்கா கரண்டிட்டு கீழே ஒழுகுது. அடுத்தது மாட்டி வச்சிருந்த ஒரு போட்டோ டமால்னு கரண்டி கீழே விழுந்து உடையும் பாருங்க. ஹீரோயின் ஷாக் ஆகி பயந்தே போயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டு வேலைலாம் செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த வேலைக்காரி இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே சுத்தி முத்தி ஒரு மாதிரி வியர்டா பார்த்துட்டு நான் நாளைக்கு வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயந்த மாதிரி அந்த வீட்டை விட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடியே போயிட்டாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியல. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் உட்காந்து டிவி பார்த்துட்டு யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்படி போன்ல பேசிட்டே இருக்கும்போது சரி டிவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்றப்ப டிவில ஒரு குட்டி பையனுடைய உருவம் தெரியுது. இதை பார்த்து ஹீரோயின் செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஹீரோ வந்ததுக்கு அப்புறமா நான் வீட்டுக்குள்ள நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பாக்குறேன், ஒரு குட்டி பையனுடைய உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. ஏமா ஏற்கனவே உனக்கு நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சோ உனக்கு வந்துட்டு ஏதோ இல்யூஷன் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் வெளியே வாக்கிங் போயிட்டு அப்படியே அபார்ட்மெண்ட் குள்ள வரப்ப அந்த செக்யூரிட்டி நம்ம ஹீரோனை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவங்களுக்கா ஒண்ணுமே புரியல, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படி இல்ல மேடம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறப்ப பக்கத்து பிளாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் கொண்டுட்டு வந்து அப்படியே கீழே போட்டு போயிருப்பாங்க. இந்த பிளாட்ல ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க. சரி இந்த தாத்தா பாட்டிகிட்ட பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி பால் இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறப்ப அந்த பாட்டி ஒரு மாதிரி வியர்டா பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க எல்லாமே வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு சப்பாத்தி உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு என்னமோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அமைதியா பாக்குறப்ப மேல ஒரு ரூம் லாக்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ள யாரோ நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. இந்த டைம்னு பார்த்து யாரோ வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ டக்குன்னு இந்த சத்தம் ஆஃப் ஆயிடுது. நம்ம ஹீரோன் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாட்டி வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன் அந்த பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது இந்த பிளாட்ல நான் வரதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாட்டிக்கு ஒரு மாதிரி வேத்து போயிட்டு வெடன்னு வந்துருச்சு. கையில வச்சு இந்த தண்ணியவே கீழே ஊத்திட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒண்ணுமே புரியாத மாதிரி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு என்ன விஷயம் பண்றது அப்படின்னு தெரியல. அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆபீஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பட்டு தூங்கிட்டே இருக்கும்போது இப்பயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிட்டு பார்க்கும்போது அந்த பூட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்குள்ள லைட் எரியுது. இது என்னடா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குனிஞ்சு பார்க்க ட்ரை பண்றாங்க. எப்படி லைட் ஆன் ஆச்சு அப்படின்னே தெரியல. அந்த வீடே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமானுஷ்யமா சத்தம் கேக்குது. இப்போ திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி ஒரு மாதிரி உருவம் தெரியுது. ஹீரோன் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே வந்துட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல நம்ம ஹீரோன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் புதுசா குடி வந்திருக்க பிளாட்ல நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றப்ப நீ போயிட்டு அம்மா போயிட்டு ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நானே என்னுடைய அப்பா அம்மாக்கு பிடிக்காம இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நான் போயிட்டு எப்படி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப நீ ஏன் புருஷன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேக்குறாங்க. அவர்கிட்ட சொன்னா பெருசா கண்டுக்க கூட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேட்ரிகன் அப்படியே பொத்துன்னு கீழே விழுகுது. ஹீரோயின் செமையா பயந்தே போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு முழுக்க அலங்கோலமா இருக்கு. வீட்டுல இருந்த எல்லா திங்ஸுமே அப்படியே கீழே விழுந்து உடஞ்சு போய் கிடக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு செம பயமாயிடுச்சு. அப்படியே அபுக்குன்னு தூக்கி வாரி போடுது. ஹீரோனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. பக்கத்து வீட்டு பாட்டி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த பத்திலாம் சொல்லி ஹெல்ப் கேட்கும் போது நீ என்ன உருவத்தை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கேட்கும் போது ஒரு 7 வயசு இருக்கும் ஒரு பையனுடைய உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படின்னா அந்த குட்டி பையன் உங்ககிட்ட பேச ஆசைப்படுறான், என்னமோ ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறான், அது என்னன்னு சொல்லிட்டு கேளு. ஒருவேளை உன்னால அவனுக்கு ஏதோ உதவி தேவைப்படுது போல, அப்படி இல்ல அப்படின்னா அவனால உனக்கு என்னமோ ஆக வேண்டியது இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய அம்மாவையும் அப்பாவையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டு இவங்க மாப்பிள்ளை மேல என்னமோ ஒரு டவுட் இருக்கு, அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை தட்டி தூக்கிட்டு போயிட்டானோ காதலிச்சு மயக்கிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, நீங்க போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஹீரோ கால் பண்ணி நான் நைட்டுக்குள்ள வந்துருவேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ போயிட்டு படுத்து தூங்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் உன்னை எழுப்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்னு பார்த்து கதவு டமால்னு திறந்த மாதிரி ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் போயிட்டு பாக்குறப்ப அந்த டோர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபன்ல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பயந்துட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப சின்ன பையன் யூஸ் பண்ண ரூம் மாதிரி இருக்கு. எல்லாமே குட்டி பசங்க விளையாடுற மாதிரி பொருட்களா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்குள்ள ஒரு டிராயிங் புக் இருக்கும். அந்த புக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டியோடைய பேரும் போட்டிருக்கும். இப்ப நம்ம ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. இந்த தாத்தாவும் பாட்டியும் நம்ம கிட்ட என்னமோ மறைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லுங்க, இந்த பிளாட்டுக்கு நான் வரதுக்கு முன்னாடி வேற யாரு கூட இருந்தா ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தாத்தாக்கும் பாட்டிக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மகள் இருந்திருக்காங்க. அந்த மகளுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குட்டி பையனும் வந்திருக்கான். அந்த மகளுடைய ஃபேமிலி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோன் இருக்காங்க பாத்தீங்களா, பிளாட் நம்பர் 609. அந்த பிளாட்ல இவங்களுக்கு முன்னாடி குடியிருந்திருக்காங்க. அந்த புருஷங்காரன் பயங்கரமா டெய்லி குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஒரு நாள் அந்த பொண்ணையே கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுடைய டெட் பாடியை போலீஸ் வந்து கைப்பற்றி கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த குட்டி பையன் காணாம போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 5 நாள் தேடுதலுக்கு பின்னாடி இப்போ நம்ம ஹீரோயின் குடியிருக்காங்க பாத்தீங்களா, அதே பிளாட்ல இருந்து அந்த பிளாட்டுடைய கபோர்ட்குள்ள இருந்து அந்த பையனுடைய டெட் பாடி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு செம ஷாக்கு. நம்ம ஹீரோனுக்கு மனசே உடஞ்சு போச்சு, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு போல, பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. நீங்க எப்ப வீட்டுக்கு வந்தீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் ஒண்ணுமே பேச மாட்டாரு, தூங்கிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் தூங்க ட்ரை பண்றப்ப போன் அடிக்குது. யாரு போன் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ தான் கால் பண்றாரு. ஏமா எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்குது, சீக்கிரமா கதவை ஓபன் பண்ணு, பயங்கரமா பசிக்குது, தூக்கம் வேற வருது அப்படின்னு சொல்றப்ப இவங்களுக்கு செம ஷாக்கு. அப்படியே நம்ம ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படின்னா பக்கத்துல படுத்திருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு போர்வைய பிடிச்சி வலிச்சு பார்த்தா அங்க யாரையுமே காணோம். இப்ப நம்ம ஹீரோனுடைய முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு மரண பயம் தெரியும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது அப்படிலாம் இருக்க சுத்தமா வாய்ப்பே கிடையாது, எல்லாமே உன்னோட இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்க பாக்குறாரு. இப்பதான் நம்ம ஹீரோன்னு ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாங்க. நமக்கு இப்பதான் அந்த உண்மை தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய செகண்ட் ஹஸ்பண்ட். நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்கான். அந்த பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டிக்கு பயங்கரமா சண்டை வந்து அந்த புருஷங்காரன் மட்டும் ஹீரோனை தனியா தவிக்க விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்துல நம்ம ஹீரோனுடைய அம்மா அப்பாக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னுடைய மனசை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, நான் அமானுஷமா என்னமோ பாக்குறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பேசி அழுகும் போது இல்லம்மா நான் புரிஞ்சுக்கிறேன், நம்ம சீக்கிரமாவே இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோனும் பேங்க்குக்கு போயிட்டு நம்ம ஹீரோனுடைய அக்கௌண்ட் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவை ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. பட்டு தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு என்னமோ ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு குட்டி பையன் மேல ஓடி போன மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோன் மேல போயிட்டு பார்த்தா அந்த ரூம் ஓபன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல ஒரு டிராயிங் புக் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த புக்ல இன்னும் சில விஷயங்களை யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே மேல நிமிர்ந்து பார்க்கும்போது ரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நீங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சரியான ஷாக்கு, பயந்துகிட்டே வெளியே வந்தா அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. பயந்து கத்தும் போது ஏமா நான் தான் பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறாரு. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல அந்த போலீஸ் காமிக்கிறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இந்த போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குற்றவாளியை பயங்கர சீரியஸா தேடிட்டு இருக்காங்க. சில வருஷங்களா ஒரு குற்றவாளி, ஒரு சைக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சைக்கோ இது
வரைக்கும் 3 பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்களை கொலை பண்ணிட்டு அந்த பெண்கள் கிட்ட இருக்க பணத்தை ஆட்டையை போட்டுட்டு போயிருக்கான். பயங்கரமா மாறு வேஷம்லாம் போட்டு அந்த 3 பெண்களையுமே ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளியை இந்த போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காரு. மேபி ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த குற்றவாளியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சந்தேகப்படுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு கிளம்பி போனது அப்புறமா நம்ம ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கூடி இருந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியை போயிட்டு மீட் பண்ணி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசி பார்த்தா நாங்க ரொம்ப கொஞ்ச நாள் தான் அந்த பிளாட்ல இருந்தோம். அந்த பிளாட்ல இருக்கிறப்ப நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்தோம். நான் ஒரு குட்டி பையனை என்னுடைய கண்ணால பார்த்தேன். இவ்வளோ ஏன் என்னுடைய பையனே ஒரு குட்டி பையனை கண்ணால பார்த்து பயந்து போயிருக்கான். நாங்க அதுக்கப்புறம் தான் என்னுடைய பையனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க அந்த வீட்டுல இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லி அனுப்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர் நம்ம ஹீரோயினை பார்த்து நான் உங்க வீட்டு ஜன்னல் பக்கமா ஒரு குட்டி பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு சரியான ஷாக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு அப்படி யாரும் என் வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட்ல போறப்ப லிப்ட் ஸ்டக் ஆகி நின்று போச்சு. அந்த டைம்னு பார்த்து பின்னாடி ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு ஹீரோனுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருப்பான் பாருங்க. ஹீரோன் அப்படியே பேன்னு கத்துறாங்க. டக்குன்னு கரண்ட் வருது. அந்த பையனை காணும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோன் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு மேல ஓடி போயிட்டு அந்த புரோக்கர் சொன்னா பாத்தீங்களா அந்த ஜன்னல் பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அந்த ஜன்னலுக்கு மேல யாரோ ஏறி நின்ன மாதிரி தடயம் தெரியுது. ஹீரோனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்கு. என்னடா இந்த வீட்டுல இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் பயந்துகிட்டே போயிட்டு வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் நம்ம ஹீரோன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த திங்ஸ்லாம் கொண்டுட்டு போயிட்டு அடுக்கி வைக்கும் போது பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து அப்படியே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஒரு மாதிரி அந்த பேய பாருங்க. பார்த்து பயந்து போயிட்டு டக்குன்னு அந்த கதவை க்ளோஸ் பண்ணுவாங்க பாருங்க. பார்த்தா அந்த பையனை காணும். பக்கத்துல அந்த டிராயிங் புக் மட்டும் இருக்கு. இந்த புக்கை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோன் அந்த தாத்தா பாட்டி கிட்ட கொடுக்குறப்ப அவங்க இந்த புக்கை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இது என்னுடைய பேரப்புள்ள வரைஞ்ச புக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோன் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நிறைய பேப்பர் வந்து பறந்து போய் கிடக்குது. இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கொண்டுட்டு போயிட்டு படிக்கிறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோன் அப்படியே பேய் அறிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடியே உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு தட்டி விட்டா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குனு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐயோ பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டா போல, இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல பயபுள்ள சந்தோஷமா காரை ஓட்டிட்டு நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறான். 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இதுல பெருசா ஈடுபாடு இருக்கிற மாதிரியே தெரியல. இவன் அந்த பொண்ணை என்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஹீரோனுடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பணம் இருக்கும். நம்ம ஹீரோன் ஒரு பயங்கரமான பணக்காரு. நம்ம ஹீரோனுடைய எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்கான் போல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை யூஸ் பண்ணி பேங்க் டீடைல் மொத்தத்தையுமே ஒரு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி கொண்டுட்டு போறான். அப்பயும் இந்த பொண்ணு சொல்றா கூடிய சீக்கிரமே நீ போலீஸ் கிட்ட மாட்ட போற அப்படின்னு சொல்றப்ப மாட்டும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். இவன் ஜாலியா பைக் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்றாங்க. ரவுண்ட் அப் பண்ணி ஒரு போட்டோவை காமிச்சு இவன் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்க்க லைட்டா என்ன மாதிரி இருக்கான் ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக சார் என்ன சுத்தி வளைச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஓவர்டேக்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாம் சும்மா ஒரு ஃபனுக்கு தான் நீ போலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் இங்கிருந்து கிளம்பி ஒரு ஏடிஎம்க்கு போயிட்டு பணம் எடுக்க ட்ரை பண்ணா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது பேங்க் அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கொக்கா மக்கா இது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணு தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிட்டு கன்னை காமிச்சு மிரட்டி என்னடி பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒழுங்கா பார்த்து பேசு, சுத்தி கேமரா இருக்கு, போலீஸ் ஒன்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் டப்புன்னு கால்ல ஷூட் பண்ணுவான். அப்படியே போலீஸ்லாம் வராங்க. முக்கியமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை ஒரு பார்வை பார்த்து அப்படியே நாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு 4 வார்த்தை கேட்பாங்க. அப்படியே போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கடைசி சீன்ல போலீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இவன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃப்ராடு, முக்கியமா ஒரு பயங்கரமான சைக்கோ. இதுக்கு முன்னாடியே 3 பெண்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவங்கள கொலை பண்ணி அந்த பணத்தை பயங்கரமா ஆட்டையை போட்டிருக்கான். 3 பெண்களுமே பயங்கர பணக்கார பெண்கள். இவன் எப்பயுமே உங்களை மாதிரி பணக்கார பெண்களை தான் குறி வைப்பான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நான் எப்படி இவனை ஃப்ராடுன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறப்ப நிறைய பேப்பர் விழுந்து கிடக்கும் பாத்தீங்களா. அந்த பேப்பரை நம்ம ஹீரோயின் படிச்சு பார்த்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு நிறைய போலியான ஃபிளைட் டிக்கெட்ஸ் இந்த பையன் எடுத்து வச்சிருக்கான் ஹீரோனை ஏமாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் வேலை செய்யற ஆபீஸ்ல போயிட்டு கேட்டு பார்த்தா இப்படி ஒருத்தன் எங்க ஆபீஸ்ல வேலையே செய்யல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் உஷாராயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே பேசி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த பிளாட்டுக்கே போறாங்க. அந்த பிளாட்டுக்கு போயிட்டு
அந்த பேய் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த ரூம்ல போயிட்டு உட்காந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பாடிட்டு இருக்காங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. எப்ப பார்த்தாலுமே பயங்கரமான கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டுட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.